வணக்கம் நண்பர்களே, டுடே நம்ம டெக் இன் தமிழ் சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா Clam-av அப்படின்ற ஓப்பன் சோர்ஸ் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை எப்படி விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து கொடுத்துட்றேன். இந்த ஆன்டிவைரஸ் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆர் யூஸ் பண்ணின ஆன்டிவைரஸ் மாதிரி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாம் இருக்காது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெர்மினல் பேஸ்டு தான். இந்த ஆன்டிவைரஸை நீங்கள் பவர் ஷெல் மூலயமா தான் வந்து யூஸே பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ஆன்டிவைரஸ் வந்து மேலோட்டமாக தான் சிஸ்டமை வந்து ஸ்கேன் பண்ணோம். பட் இந்த ஆன்டிவைரஸ் வந்து அது மாதிரி இல்லை. இந்த ஆன்டிவைரஸ் வந்து ரொம்ப டீப்பாக ஈச் அண்ட் எவ்ரி ஃபைலையும் வந்து ஸ்கேன் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டிவைரஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றதுனால நீங்கள் சிங்கிள் ருப்பி கூட பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே, இப்போ இந்த ஆன்டிவைரஸை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து Clam-av அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் ரிசல்ட்டில் இன்ஸ்டாலிங் Clam-av ஆன் விண்டோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து அஃபிஷியல் Clam-av வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து இருக்கும். உங்களோட ப்ரௌசரை வந்து பாப்அப் ஸ்க்ரீன் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து நியூ விண்டோ அப்படின்னு கொடுங்க. அப்போ தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகும். நீங்கள் சிம்பிளி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகாது. ஓகே, டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆனதும் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த exe ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நார்மல் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பவர் ஷெல்லில் வந்து ஓப்பன் பண்ணணும். பவர் ஷெல்லில் வந்து நீங்கள் அட்மின் பெர்மிஷனோட தான் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் இந்த ஆன்டிவைரஸை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் சிஸ்டம் ஃபுல்லாகவே வந்து ஸ்கேன் பண்ண முடியும். பவர் ஷெல்லை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் விண்டோஸ் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி பவர் ஷெல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பவர் ஷெல்லோட ஐக்கான் வந்து இப்படி தான் இருக்கும். இது மேலே ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கொடுங்க. பவர் ஷெல் ஓப்பன் ஆகும்போது டிஃபால்ட் லொக்கேஷனில் தான் இருக்கும். இப்போ நம்ம Clam-av அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த லொக்கேஷனுக்கு வந்து போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த Clam-av எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷனில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு சில கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து காப்பி பண்ணணும். அதுக்கு நீங்கள் வெப்சைட்டில் இருக்க கமாண்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதுமானது. ஓகே, இப்போ அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாத்தையும் வந்து காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து எனபிள் பண்ணணும். டிஃபால்ட்டாக இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து டிசபிளில் தான் இருக்கும். அதை நீங்கள் எனபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதில் எக்ஸாம்பிள் அப்படின்ற ஒரு லைன் இருக்கும். அதை நீங்கள் வந்து டிசபிள் பண்ணிடலாம். அதர்வைஸ் வந்து அந்த எக்ஸாம்பிள் லைனை வந்து எடுத்துடலாம். அது மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து எனபிள் ஆகிடும். அந்த வெப்சைட்டில் இருக்க கமாண்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம்பிள் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் டிசபிள் பண்ணிவிடுங்க. ரெண்டு ஸ்கிரிப்டில் உள்ள அந்த எக்ஸாம்பிள் அப்படின்ற லைனை வந்து நம்ம டிசபிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா, ஃப்ரெஷ் Clam அப்படின்ற இந்த ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்லி ஆன்டிவைரஸ் டேட்டாபேஸ் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆனதும் நீங்கள் இந்த Clam-av அப்படின்ற ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணி உங்களோட சிஸ்டமை வந்து ஸ்கேன் பண்ண முடியும். ஓகே, இப்போ அந்த ஆன்டிவைரஸ் டேட்டாபேஸ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் உங்களோட சிஸ்டமில் எப்படி ஸ்கேனிங்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா ./clamscan.exe அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரை வந்து ஸ்கேன் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரோட லொக்கேஷன் வந்து டைப் பண்ணணும். இந்த கமாண்ட் வந்து அந்த டைரக்டரியில் இருக்க ஃபைல்ஸை மட்டும்தான் வந்து ஸ்கேன் பண்ணும். சப் டைரக்டரியில் இருக்க ஃபைல்ஸையும் வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா ரிகர்சிவ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ./clamscan.exe அப்படின்னு நார்மலாக கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு
-recursive அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு என்ன ஃபோல்டரோ அந்த ஃபோல்டர் நேமை வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்டர்னல் சப்டைரக்டரிஸில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து ஆகும். பட் ரியலி ரொம்ப டீப்பாக வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஓப்பன் சோர்ஸ் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இதுதான். இந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற இன்னும் நிறைய டெக் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெக் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.